ராஜான்னு வந்தாங்கன்னா அவங்களுக்கு 4 பேர் சேவகன், சேவை செய்யறதுக்கு 4 பேர், சாப்பாடு போடுறதுக்கு 4 பேர், அவங்க டேபிள்ல வந்து இது கொடுக்க எல்லாருக்கும் சேவை செய்வாங்க. ராஜாக்களுக்கு சேவை செய்யப்பட வேண்டியதா இருந்தது. Jesus came to serve. ஆனா இயேசு கிறிஸ்து ஊழியம் கொள்ளுவதற்காக அல்ல, ஊழியம் செய்வதற்காக வந்தார். To give his life as a ransom for the sins of the world. தன்னுடைய ஜீவனை அநேகருக்கு ஒரு 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 கைமாறாக அவர் கொடுக்கும்படியாக அவர் இந்த உலகத்திற்கு வந்தார். Jesus is our spiritual king. இயேசு கிறிஸ்து நம்முடைய ஆவிக்குரிய ராஜா. Kings in the world sacrificed their people to save themselves. இந்த உலக ராஜாக்கள் அவங்க என்ன பண்ணாங்கன்னா அநேக ஜனங்களை எல்லாம் கொன்று தங்களை ராஜாவாக்கினார்கள். Jesus sacrificed himself to save God's people. ஆனா நம்ம ராஜா இயேசு தன்னை கொன்று, தன்னை கொடுத்து, தன்னை பலியாக்கி அநேகரை இரட்சித்தார்.